அனைவருக்கும் வணக்கம். உங்களுடன் முனைவர் நா. அப்பாதுரை. இன்றைய பதிவில் நாடகத் தமிழ் குறித்தும் சிறுகதை குறித்தும் புதினம் குறித்தும் நாம் இப்பதிவில் பார்க்கப் போகின்றோம். நாடகத் தமிழ் நாடக வழக்கு என்ற தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது. வாடா வையவர் ஏத்தும் வள்ளி. இதில் வள்ளி என்பது கூத்து என்கிறார் இளம்பூரணர். நாடக காப்பியமாக போற்றப்படுவது சிலப்பதிகாரம். நாடக அமைப்பு, திரைச்சீலை, விளக்கு போன்றன குறித்து கூறும் நூல் சிலப்பதிகாரம். சிலப்பதிகார உரையாசிரியர் மறைந்து போன நாடக நூல்கள் குறித்து கூறுகின்றார். ராஜராஜனின் வெற்றியை சிறப்பிக்கும் நாடகம் ராஜராஜேஸ்வர விஜயம். நாடகத் தமிழ் என்ற ஒரு பிரிவு தமிழ் மொழியில் இருப்பது போல உலகில் உள்ள மற்றெந்த மொழிகளிலும் நாடகப் பிரிவு என்பது இல்லை. ஆகவே நாடகத் தமிழ் என்பது தமிழ் மொழி ஒன்றிற்கே உரிய சிறந்த செல்வமாகும். தொல்காப்பியத்தில் நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் என்று வரும் தொடர் கொண்டு அக்காலத்தில் தமிழ் நாடகம் இருந்திருக்க வேண்டும் என அறிகிறோம். சிலப்பதிகாரத்தின் உரையில் அடியார்க்கு நல்லார் நாடகத் தமிழ் நூலாகிய பரதம், அகத்தியம் முதலாக உள்ள தொன்னூல்களும் இருந்தன என்று கூறியுள்ளார். இசை நுணுக்கம், இந்திரகாளியம், பஞ்சமரபு, பரத சேனாபதியம், மதிவாணர் நாடகத்தமிழ் முதலிய நூல்கள் அக்காலத்தில் வழங்கி இறந்துபட்டிருக்க வேண்டும் என்பது நாம் உணர முடிகின்றது. அதன் பின்னர் பௌத்தர், சமணர் இடையிட்டால் இடைக்காலத்தில் நாடகங்கள் காம கிளர்ச்சியை வளர்ப்பன என்ற கருத்து பரவி நாடகத்தமிழ் தேய்பிறையானது. ராஜராஜ சோழன் காலத்தில் ராஜராஜேஸ்வர நாடகம் கோயில்களில் நிகழ்த்தப்பட்டது என்பதும் நாடகம் நடிப்பவர்களுக்கு மானியங்கள் வழங்கப்பட்டன என்பதும் சாசனங்களால் அறிய கிடைக்கின்றன. 17-18ஆம் நூற்றாண்டுகளில் அருணாச்சல கவியின் ராம நாடகம், திரிகூட ராசப்ப கவிராயரின் குற்றால குறவஞ்சி, எண்ணாயின புலவரின் முக்கூடர் பள்ளு, கோபாலகிருஷ்ண பாரதியாரின் நந்தனார் சரித்திர கீர்த்தனை முதலியன மீண்டும் நாடகத் தமிழுக்கு புத்துயிர் அளித்தன. நாடகக்கலை 19ஆம் நூற்றாண்டில் பரவி செழித்தது. பின்னர் புராண சம்பந்தமான நாடகங்கள் தோன்றின. ஹரிச்சந்திர நாடகம், மார்க்கண்டேயர் நாடகம், சிறு தொண்டர் நாடகம், அல்லி நாடகம், பவளக்கொடி நாடகம், கிருஷ்ணன் தூது நாடகம், கோவல நாடகம், காத்தவராயன் நாடகம், ராவண சங்கார நாடகம் முதலிய நாடகங்கள் நாடக மேடையில் நடிக்கப்பட்டு பொதுமக்களால் பாராட்டப்பட்டன. 1891ஆம் ஆண்டின் ஆரம்பத்தில் தமிழ் நாடக உலகில் மற்றொரு திருப்பம் ஏற்பட்டது. த. சங்கரதாஸ் சுவாமிகள் என்னும் பெரியார் நாடக உலகில் நுழைந்தார். அவர் பழைய நாடகங்களை ஒழுங்குபடுத்தி புதிய நாடகங்கள் பலவற்றை எழுதி தாமே நடித்தும் ஆசிரியராயிருந்தும் தமிழ் நாடக கலைக்கு மகத்தான சேவை புரிந்தார். சங்கரதாஸ் சுவாமிகள் சுமார் 40 நாடகங்கள் எழுதியிருக்கிறார். நாடகத்துறைக்கு தொண்டாற்றிய பெருமக்களுள் சிலரை காண்போம். பே. சுந்தரம்பிள்ளை. திரு பே. சுந்தரம்பிள்ளை 1855ஆம் ஆண்டு ஆலப்புழையில் பிறந்தவர். இவர் மனோன்மணியம் என்று தாம் இயற்றிய நூலால் நினைவு கூறப்படுகிறார். திருமுருகாற்றுப்படை, நெடுநல்வாடை, மதுரை காஞ்சி முதலிய சங்க நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். திருஞான சம்பந்தர் கால நிச்சயம் என்ற ஆங்கில கட்டுரை ஒன்றை எழுதி இலக்கிய வரலாற்றுக்கு, கால ஆராய்ச்சிக்கு வழிகோலினார். இவருடைய நாடக நூலாம் மனோன்மணியம் நடிப்பதற்கன்றி படிப்பதற்காகவும் எழுதப்பட்டது. இது லிட்டன் பிரபு ஆங்கிலத்தில் எழுதிய ரகசிய வழி, தி சீக்ரெட் வே என்னும் நூலை தழுவியதாகும். தமிழ்ச்சுவை, நாடகச்சுவை, கவிச்சுவை கலந்த இந்நூல் நாடக காப்பிய உலகில் தலையாயதாய் மிளிர்கின்றது. வி. கே. சூரிய நாராயண சாஸ்திரியார். திரு வி. கே. சூரிய நாராயண சாஸ்திரியார் தம் பெயரை பரிதிமார் கலைஞர் என தூய தமிழில் மாற்றி அமைத்துக் கொண்டார். கவிஞராயும் நாடக ஆசிரியராயும் ஒருங்கே புகழ்பெற்று விளங்கிய இவர் ஞானபோதினி என்னும் தமிழ் பத்திரிகைகளுக்கும் ஆசிரியராயிருந்தார். நலிந்து கிடந்த நாடகத் தமிழ் மீண்டும் புத்துயிர் பெற வேண்டும் என்று பாடுபட்டார். அதன் காரணமாகவே நாடகவியல் என்னும் நாடக இலக்கண நூலை இயற்றினார். பாவலர் விருந்து என்ற பாடல் தொகுப்பு நூலையும் தனி பாசுரத் தொகை என்ற இசைப்பாடல் தொகுப்பு நூலையும் இயற்றி வெளியிட்டார். அவற்றுள் சில போப் அவர்களால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது.
மதிவாணன் என்ற உரைநூல் உயர்ந்த நடையில் எழுதப்பட்டதாகும். ரூபாவதி, கலாவதி, மானவிஜயம் என்னும் 3 நூல்களும் இடையிடையே பாட்டுகள் அமைக்கப்பட்டு உரைநடையில் எழுந்த நாடக நூல்களாகும். இவர் எழுதிய நாடகம் இவர் காலத்திலேயே நடிக்கப்பட்டது. இவர் எழுதிய தமிழ் மொழியின் வரலாறு என்னும் நூல் மொழி நூலாக பயன்படுகிறது. நாடக தமிழ் நூல்கள் எழுதிய இவர் 1893ஆம் ஆண்டிலேயே இவ்வுலகை விட்டு மறைந்தது ஓர் இழப்பேயாகும். பம்பல் சம்பந்த முதலியார். பம்பல் சம்பந்த முதலியார் அவர்கள் நம்மிடையே வாழ்ந்த தமிழ் நாடகத் தந்தை ஆவார். 1891இல் தான் அமைச்சூர் சபைகளும் தோன்றின. நாடக பேராசிரியர் பம்பல் சம்பந்த முதலியார் சென்னையில் சுகுணவிலாச சபையை நிறுவினார். பம்மல் முதலியார் அவர்கள் நாடகத்தை தொழிலாக கொள்ளாமல் கலை வளர்ச்சியே நோக்கமாக கொண்டு நாடக கலைக்கு ஓர் உயர்வான ஸ்தானத்தை தேடித் தந்தார். பம்பல் சம்பந்த முதலியார் ஷேக்ஸ்பியர், காளிதாசன் ஆகியோரின் நாடகங்களை மொழிபெயர்த்ததோடு கற்பனையாகவும் சுமார் 80 நாடகங்களுக்கு மேல் எழுதியிருக்கிறார். இவருடைய நாடகங்கள் யாவும் அமைச்சூர், தொழில்முறை சபைகள் ஆகிய இரு சாராராலும் மேடையில் நடிக்கப்பட்ட நாடகங்கள். மனோகரா என்ற இவரது கற்பனை நாடகம் சென்ற 65 ஆண்டுகளாக தமிழ் நாடக மேடையில் அமரத்துவம் பெற்ற நாடகமாக விளங்கி வருகிறது. தமிழ் நாடக உலகம் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்று சங்கரதாஸ் சுவாமிகளையும் தமிழ் நாடக தந்தை என்று பம்பல் சம்பந்த முதலியாரையும் இதயத்தில் வைத்து போற்றி வருகிறது. தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள். ஒரு நாடகம் சிறப்பாக இருக்க வேண்டுமானால் அந்த நாடகத்தில் பங்கு கொள்ளும் நடிகர்களிடையே ஒழுங்கும் நியதியும் கட்டுப்பாடும் இருக்க வேண்டும் என்று 50 ஆண்டுகளுக்கு முன்பு நாடக மேடை சீர்குலைந்திருந்த அந்த நாளிலேயே குரல் எழுப்பிய பெரியார். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் இவர். சுவாமிகள் நாடக அமைப்பு திறன் தெரிந்தவர். காட்சி அமைப்பின் நுணுக்கம் அறிந்தவர். நாடக போக்கு அமைப்பதில் நயங்கண்டவர். நாடக பாத்திரங்கள் வாயிலாக வெளிவரும் பாடல்களிலும் உரையாடல்களிலும் நல்ல பல கருத்துக்களை நமக்கு கொடுத்தவர். நாடகம் பார்ப்போர் பண்பும் பயனும் பெற வேண்டுமென்று பாடுபட்டவர். சுவாமிகள் ஏறத்தாழ 40 நாடகங்களை எழுதியுள்ளார். அபிமன்யு சுந்தரி, சீமந்தினி, பவளக்கொடி, சதி அனுசையா, பிரகலாதன், சிறு தொண்டர், சத்தியவான் சாவித்திரி, சதி சுலோச்சனா, வள்ளி திருமணம் முதலிய நாடகங்கள் அவற்றுள் சிலவாகும். வடமொழி நாடகமான மிருச்சக்கடிகையும் ஷேக்ஸ்பியர் நாடகமான ரோமியோ ஜூலியட், சிம்ப்ளைன் ஆகியவற்றையும் தமிழ் நாடகங்களாக்கினார். நாடகத்திற்கு பாடல்களையும் இவரே எழுதுவார். இவருடைய நாடக பாடல்களில் உணர்ச்சிக்கே முதலிடம் தரப்பட்டிருக்கும். ஒரே நாள் இரவில் 4 மணி நேரம் நடைபெறக்கூடிய ஒரு நாடகம் முழுவதையும் அடித்தல் திருத்தல் இல்லாமல் பாடல்கள் வசனங்களோடு எழுதி முடித்த மகத்தான தெய்வீக ஆற்றல் பெற்றவர் சங்கரதாஸ் சுவாமிகள். சுவாமிகள் இயற்றியருளிய நாடகங்கள்தாம் தமிழ் நாடக கலை வளர்ச்சிக்கு அடிப்படை செல்வங்கள் என்று சொல்லலாம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் நாடகத்தின் மூலம் தம் கருத்திற்கு வடிவம் தந்து தம் கொள்கைக்கு விளக்கம் தந்து ஆட்சி பீடத்தையே நாடகத்தின் மூலம் பிடித்த பெருமைக்கு உரியவர் ஆவார். நாடக மாடிகள் என்று ஏச்சுக்கும் பேச்சுக்கும் கலைஞர்கள் ஆளாகி இருந்த பொழுது அரசியல் சமுதாய சீர்திருத்த நாடகங்களை எழுதி மக்களிடையே ஒரு புரட்சியினையும் சிந்தனை கிளர்ச்சியினையும் உண்டாக்கி அதன் விளைவாக மக்கள் மன்றத்திலேயே ஒரு மறுமலர்ச்சியினை உருவாக்கிய பெருமை அறிஞர் அண்ணா அவர்களையே சாரும். சம்பவங்கள் ஓர் இரவிற்குள்ளேயே முடிந்துவிடும் கதையமைப்பு கொண்ட ஓரிரவு என்னும் நாடகத்தை பார்த்த கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இவரை தென்னாட்டு பெர்னாட் ஷா என்று பாராட்டியுள்ளார். நீதிதேவன் மயக்கம் சிந்தனையாற்றலை தூண்டிவிடுவதாகும். நாடக உலகின் தனிச்சிறப்பு பெற்றது. கம்பராமாயண திறனாய்வுக்கே அண்ணா நாடக வடிவம் தந்தது பிறர் செய்யாத அருஞ்செயல். அண்ணா தீட்டிய ஒப்பற்ற வரலாற்று நாடகம் சந்திரமோகன். இந்நாடகத்தில் இவரே குள்ளுக பட்டராக தோன்றி நடித்தார். வேலைக்காரி ஒரு சமூக சீர்திருத்த நாடகம். கருணாகர தொண்டைமானை மையமாக வைத்து பின்னப்பட்ட நாவல் கலிங்கராணியாகும். இந்த வரலாற்று நிலைக்கலனையே பின்னர் ஜெகத் சிற்பியன் மதுராந்தகி என்றும் கோவி மணிசேகரன் செம்பியன் செல்வி என்றும் சாண்டிலியன் கடல்புறா என்றும் தன் கற்பனையை கூட்டி விரித்து பெரிய புதினமாக எழுதினார். நாடக உலகிற்கு அண்ணா ஆற்றிய அருந்தொண்டுகள் அளவிட முடியாதது. இன்று திரைப்படத்தோடு நாடகம் போட்டியிட வேண்டிய நிலையில் உள்ளது. குறைந்த செலவில் இன்பமாக திரைப்படத்தினை மக்கள் பார்க்க இயல்வதால் நாடகம் முன்போல் நல்ல செல்வாக்கினை மக்களிடையே பெற வாய்ப்பில்லை. நாடகத் தமிழின் இன்றைய நிலை. இன்று நாடகம் நல்ல முறையில் வளர்ந்து வருகின்றது. திரு PS ராமையா அவர்கள் எழுதிய தேரோட்டி மகன், டாக்டருக்கு மருந்து ஆகிய நாடகங்களும், திரு கோமல் சுவாமிநாதன் அவர்கள் எழுதிய தில்லை நாயகம் முதலிய நாடகமும் திரு சகஸ்ரநாமம் அவர்கள் நடத்தும் சேவா ஸ்டேஜ் குழுவினரால் நடத்தப்படுகின்றன.
டி.கே.எஸ். சகோதரர்கள் கல்கியின் சிவகாமியின் சபதத்தினை அரங்கேற்றி திறம்பட நடித்தனர். இதனை நாடக ஆக்கம் செய்தவர் கவிஞர் புத்தனேரி ரா. சுப்பிரமணியன் ஆவர். காதல் ஆசிரியர் திரு அரு. ராமநாதன் எழுதிய ராஜராஜ சோழன் அக்குழுவினரின் புகழ்மிக்க நாடகமாகும். அப்பாவின் ஆசை என்ற சிறுவர் நாடகத்தையும் அரங்கேற்றினார். இளைஞர் இருவர் இன்று நாடகத்துறையில் புதிய முறைகளை புகுத்தி மேனாட்டு நாடகங்களோடு நாடகங்கள் போட்டியிடும் வண்ணம் நவீன உத்திகளை கையாண்டு மேடையில் வெற்றி கண்டு வருகிறார்கள். ஒருவர் இப்பொழுது திரைப்பட இயக்குநராகிவிட்ட திரு கே. பாலச்சந்தர் ஆவார். இவர் மன உணர்ச்சிகளின் நெளிவு சுழிவுகளை புரிந்து கொண்டு உணர்ச்சிக்கு கூத்தாடும் நாடகங்களை எழுதி மேடையேற்றி வருகிறார். சர்வர் சுந்தரம், நீர்க்குமிழி, மெழுகுவர்த்தி, நாணல், எதிர்நீச்சல், நவக்கிரகம், பெண் பாத்திரம் இன்றி ஒரே அரங்கில் பாட்டும் இல்லாது நடைபெறும் நாடகமான மேஜர் சுந்தரகாந்த் முதலிய நாடகங்கள் இவர் எழுதினவாகும். இந்த நாடகங்கள் திரைப்படமாக வந்ததும் வெற்றி கண்டுள்ளன. நாடக மேடையை தம்பயப்படுத்தி இருக்கும் மற்றொரு இளைஞர் திரு சோ. அவர் மக்கள் பெரிதும் விரும்பி மகிழும் நகைச்சுவை நாடகங்களை எழுதி மேடையேற்றி வருகிறார். இன்றைய சமுதாய சூழலில் உள்ள குற்றங்குறைகளை இவர் நாடகங்கள் படம் பிடித்து காட்டுகின்றன. எனவே இவர் நாடகங்கள் பொதுமக்கள் இடையில் நல்ல வரவேற்பு பெறுகின்றன. மனம் ஒரு குரங்கு, சம்பாவி யுகே யுகே, கோவாடிஸ், முகமது பின் துக்ளக், யாருக்கும் வெட்கமில்லை, உண்மையே உன் விலை என்ன முதலியன இவர் எழுதி நடிக்கும் பிரபலமான நாடகங்களாகும். ஆனந்த விகடன் நிறுவனத்தினர் நடத்திய நாடக இலக்கிய போட்டியில் திரு முத்துசாமி என்பவர் எழுதிய கலங்கரை தெய்வம் முதற் பரிசு பெற்றது. லங்கேஸ்வரன் மனோகர் குழுவினர் நடிக்கும் லங்கேஸ்வரன் சாணக்கிய சபதம் மதுரை திருமாறன் எழுதியது. காடகமுத்திரையன், துரோணர், ரா. பழனிசாமி, சூரபத்மன், மாளிகாபூர், விஸ்வாமித்திரர் முதலிய இதிகாச சரித்திர நாடகங்கள் சிறந்த காட்சி அலங்காரத்தோடு செம்மையான முறையில் நடத்தப் பெறுகின்றன. நடிகர் திலகத்தின் சிவாஜி நாடக மன்றம் முன்பு திரு சக்தி கிருஷ்ணசாமி எழுதிய வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தினை சிறப்புற நடத்தி வந்தது. திரு பாலமுருகன் எழுதியுள்ள நீதியின் நிழல், திரு ஜி. பாலசுப்பிரமணியன் எழுதியுள்ள தேன்கூடு, திரு சக்தி கிருஷ்ணசாமி எழுதியுள்ள ஜஹாங்கீர் முதலிய நாடகங்களையும் சிறப்புற நடத்தி வருகின்றனர். திரு அகிலன் அவர்களின் சிறந்த படைப்பான வேங்கையின் மைந்தன் என்ற புதினத்தை திரு சக்தி கிருஷ்ணசாமி, திரு ஏ. பி. நாகராஜன் ஆகிய இருவரை கொண்டு நாடகமாக்கி திறம்பட நடித்தனர். வியட்நாம் வீடு, தங்கப்பதக்கம் ஆகியன சிவாஜி மேடையில் அரங்கேறி பின் திரைப்படமாகி வெற்றி கண்டன. எம்.ஜி.ஆர். நாடக மன்றம் முன்பு அட்வொகேட் அமரன், திரு நா. பாண்டுரங்கன் அவர்கள் எழுதிய சுமைதாங்கி, பின்னர் இந்நாடகம் நல்லவன் வாழ்வான் என்ற பெயரில் திரைப்படமாக வெளிவந்தது. இன்பக்கனவு முதலிய நாடகங்களை நடத்தி வந்தது. நடிகவேல் எம். ஆர். ராதாவின் பிரபலமான நாடகம் ரத்தக்கண்ணீர் பின்னர் திரைப்படமாகவும் வெளிவந்தது. நாடகத்தில் பகுத்தறிவு சிந்தனைகள் பேசப்பட்டன. திரு எம். ஆர். ராதா அவர் இங்கு குறிப்பிடப்பட்டவர்கள் எல்லாம் தொழில்முறை நாடக கலைஞர்கள். கோமல் சுவாமிநாதன் 500க்கும் மேற்பட்ட ஓரங்க நாடகங்களையும் சில மேடை நாடகங்களையும் எழுதியுள்ளார். கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் உரையாடலில் தீப்பொறி பறக்கும், சிந்தனை சுடர்விட்டு தெரிக்கும், வளமான தமிழ் வந்து விளையாடும், காதலை பற்றி வர்ணிக்கும் பொழுது கொஞ்சு தமிழ் குலவும், இற்றைய நாள் தமிழ் உரைநடைக்கு உரமும் வளமும் ஊட்டி வருபவர் இவர். காதலானும் சரி, வீரமானாலும் சரி, இவர் எழுதுகோள் உரைநடை தீட்டுவதில் தன்னிகரற்று விளங்கியது. திருவாளர் தேசியம்பிள்ளை, காகிதபூ முதலியன தேர்தல் பிரச்சார நாடகங்களாகும். இவருடைய உரைநடை ஆற்றலால் வண்ணமும் எழிலும் பெற்று வெற்றி நடை போட்ட நாடகங்கள் பலவாகும். பராசக்தி, மனோகரா, மந்திரகுமாரி, பூம்புகார், அணையா விளக்கு முதலிய திரைப்படங்களில் இவர் வசன நடை கைவந்த கலைஞராய் திகழ்வதனை காணலாம். பேராவூரணி பக்கத்தில் இருக்கும் மனோகரா என்ற பகுதியை மையமாக வைத்து எழுதப்பெற்ற புதினம் புதையலாகும். இவரது ரோமாபுரி பாண்டியன் பெரும்புகழ் பெற்ற வரலாற்று புதினமாகும். அண்மை காலத்தில் வெளிவந்துள்ள சில நல்ல நாடகங்கள் பின்வருவன. ஒரு கிறித்துவனின் இதய தூய்மையை மையமாக கொண்டெழுந்துள்ள நாடகம் ஞான ஒளி. கோவி மணிசேகரின் 4 திசைகள், மணியனின் சொல்லத்தான் நினைக்கிறேன் முதலியன தரமான நாடகங்களாகும். இவைகள் அல்லாமலும் எத்தனையோ பயில்முறை அமைச்சூர் நாடக மன்றங்கள் இப்போது இயங்கி நல்ல நாடகங்களை நடத்தி வருகின்றன. பிரபல எழுத்தாளர் சுஜாதாவும் நாடக உலகில் நுழைந்துள்ளார். ஒரு கொலை ஒரு பயணம், டாக்டர் நரேந்திரனின் வினோத வழக்கு ஆகிய இவருடைய நாடகங்கள் பூர்ணம் விஸ்வநாதன் அரங்கேற்ற மேடையில் புகழ் பெற்றுள்ளன. இவை நூல்களாகவும் வெளிவந்துள்ளன. இப்போது மனோகர் நாடக குழுவினரின் சுக்கிராச்சாரியார், எழுத்தாளர் மெரினா எழுதியுள்ள தனிக்குடித்தனம், மௌலியின் ஒரு புல்லாங்குழல் அடுப்பூதுகிறது ஆகிய நாடகங்கள் நல்ல வெற்றி கண்டு வருகின்றன.
தொலைக்காட்சியிலும் நாடகங்கள் இடம்பெறுகின்றன. நாவலாசிரியர் இந்திரா பார்த்தசாரதியும் நாடக மேடையில் புது முயற்சி மேற்கொண்டு வெற்றி கண்டுள்ளார். பரீக்ஷா என்னும் நாடக குழு ஞானி முதலியோரின் புதுமை நாடகங்களை மேடையேற்றி புரட்சி செய்து வருகின்றன. இக்கால நாடகங்கள் பெரும்பாலும் நகைச்சுவை துணுக்குகளின் தொகுதி போல காணப்படுகின்றன. நகைச்சுவையோடு நல்ல நாடகங்களை கிரேசி மோகன், விசு ஆகியோர் எழுதி வந்தனர். 1980 அரங்கேறிய கோமல் சுவாமிநாதனின் தண்ணீர் தண்ணீர் இன்றைய நாடகங்களில் சிறந்தது என கூறலாம். இது புத்தகமாகவும் வெளிவந்தது. அதற்கடுத்து தமிழில் சிறுகதை வளர்ச்சி. இன்று தமிழில் மிகுதியாக வளர்ந்து வரும் துறை சிறுகதை துறை எனலாம். மேலை நாட்டினர் தொடர்பால் தமிழ் உரைநடை வளர்ச்சி நல்ல திருப்பம் கண்டது. அதன் பயனாக உரைநடையில் பல திருப்பங்கள் ஏற்பட்டன. மேலும் பத்திரிகைகளில் வளர்ச்சி சிறுகதை நாவல்களில் விரைந்த வளர்ச்சிக்கு வித்தூன்றிவிட்டது. முதற்கண் சிறுகதையின் இலக்கணத்தை சுருங்க காண்போம். சுவையான நிகழ்ச்சி அல்லது சூழ்நிலை அமைப்பு, கவர்ச்சியான ஒரு காட்சி, நெருங்கிய பின்னர் பட்ட சிறு நிகழ்ச்சிகள், ஒருவரின் தனிப்பண்பு, ஒரு சிறு அனுபவம், வாழ்க்கையில் ஒரு வெற்றி, அறிவுணர்வால் விளைந்த ஒரு சிக்கல், இவற்றுள் ஏதேனும் ஒன்று நல்ல சிறுகதையின் அடிப்படையாய் அமையலாம். சிறுகதைகளில் நீண்ட வர்ணனைகளுக்கு இடமில்லை. கதை மாந்தரின் பண்பை விளக்குவதற்கோ கதை நிகழ்ச்சியை புலப்படுத்துவதற்கோ ஏற்ற அளவிற்கு உரையாடல் அமையலாம். மேலும் சிறுகதை குதிரை பந்தயம் போல தொடக்கமும் முடிவும் சுவைமிக்கனவாக இருத்தல் வேண்டும் என்பார் ஜெட்விக். தமிழில் பஞ்சதந்திர கதைகளும் மதன காமராஜன் கதையும் விக்ரமாதித்தன் கதையும் மிக பழமையானவை. கிபி 18ஆம் நூற்றாண்டிலே விளங்கிய வீரமாமுனிவர், பரமார்த்த குருகதை முதலிய கதைகளை தமிழில் எழுதியுள்ளார். அஷ்டாவதானம் வீராசாமி செட்டியார் வினோதரச மஞ்சரி என்னும் நூலை எழுதினார். இதில் அவர்தம் சிந்தனையிலேயே மலர்ந்த சிறுகதை போக்கான கதைகளை காணலாம். கிபி 19ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் பிரதாப முதலியார் சரித்திரம், சுகுண சுந்தரி கதையும் எழுதினார். இந்நூல்கள் இக்கால போக்குப்படி நாவல்கள் என்று கொள்ளப்பட்டாலும் இந்நெடுங்கதைக்கு இடையிடையே பல சிறுகதைகளும் வளர்ந்துள்ளன என்பதை நாம் அறிய வேண்டும். தனித்தமிழ் தந்தையார் மறைமலையடிகளார் கோகிலாம்பாள் கடிதங்கள் என்னும் நூலினை எழுதினார். இந்நூல் கடித தொகுப்பே ஆனாலும் ஒவ்வொன்றும் ஒரு சிறுகதையைப் போல தோற்றமளிக்கின்றது. ஆயினும் இவை எல்லாவற்றை காட்டிலும் வாவேசு ஐயர் அவர்கள் எழுதிய மங்கையர்க்கரசியின் காதல் என்னும் நூல் சிறந்த சிறுகதை தொகுப்பு நூலாய் விளங்குகின்றது. சுப்பிரமணிய பாரதியார் கவிஞராக மட்டுமன்றி சிறுகதை ஆசிரியராகவும் நமக்கு காட்சியளிக்கிறார். அவர் எழுதிய திண்டிம சாஸ்திரி, சுவர்ணகுமாரி முதலான கதைகள் சிறந்த கதைகளாகும். புதுமைப்பித்தன் மறைந்து போன சிறுகதை எழுத்தாளர்களில் மூவர் புகழ் பெற்றவர். முதலாமவர் விருத்தாச்சலம் என்ற இயற்பெயரினை கொண்ட புதுமைப்பித்தன் ஆவார். இவரை சிறுகதை மன்னன் என்றும் தமிழ்நாட்டின் மாப்பசான் என்றும் வழங்குவர். உலகத்தின் சிறந்த சிறுகதைகளை உலகத்து சிறுகதைகள் தெய்வம் கொடுத்த வரம் என்ற இவர்தம் மொழிபெயர்ப்பு தொகுதிகளில் காணலாம். கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் என்ற இவர்தம் கதை பாத்திர படைப்பிற்கு ஓர் சிறந்த எடுத்துக்காட்டாய் விளங்குகின்றது. அன்று இரவு ஒரு நல்ல கதை. இவருடைய சிறுகதைகள் பல புதுமைப்பித்தன் கதைகள் என்ற தலைப்பில் நூலாக வெளிவந்துள்ளன. இரண்டாமவர் கூப்பாரா என சுருக்கமாக வழங்கப்படும் கூப்பா ராஜகோபாலன் அவர். கற்பனை, மனத்தத்துவம் என்ற இரண்டுமே இவர் சிறுகதைகளில் களிநடம் புரிவதை காணலாம். காணாமலே காதல், புனர்ஜென்மம், கனகாம்பரம் முதலான இவர்தம் சிறுகதை தொகுதிகள் தேனினும் இனிய செந்தமிழ் சிறுகதை தொகுதிகளாகும். இவற்றுள் காணாமலே காதல் சரித்திர சிறுகதை தொகுதியாகும். விடியுமா என்ற இவர் கதைக்கு ஈடாக தமிழில் குறிப்பிட எந்த ஒரு கதையும் இல்லை எனலாம். அதற்கடுத்து கல்கி மூன்றாமவர். சிறுகதை, நாவல் முதலான புதிய இலக்கியத் துறையில் தமக்கென தனியானதோர் இடத்தினை பிடித்துக் கொண்டுள்ள கல்கி எனப்படும் ரா. கிருஷ்ணமூர்த்தி ஆவர். இவரை தமிழ் சிறுகதை இலக்கியத்தின் தந்தை எனலாம். எண்ணற்ற கதைகளை இவர் ஆசிரியராய் இருந்த ஆனந்த விகடன் கல்கி பத்திரிகைகளில் வெளியிட்டுள்ளார். காதார கள்ளன், மயில்விழி மான், ஒற்றை ரோஜா என்பவை இவர்தம் சிறந்த சிறுகதை படைப்புகளாகும். வாரா பண்பட்ட எழுத்தாளர். இவர் புதுமை நோக்கம் கொண்ட கதைகளை வழங்கியுள்ளார். ராஜாஜி தத்துவங்களை புகுத்தி எளிய முறையில் எழுதுவதில் தலைச்சிறந்தவர். இவர் கதைகள் ராஜாஜி கதைகள் என்ற நூலாய் வந்துள்ளன. திரு கீவா ஜெகநாதன் அவர்களின் பவள மல்லிகை ஓர் உயர்ந்த படைப்பாகும். கலைஞன் தியாகம் என்னும் இவரது சிறுகதை தொகுதி மிகவும் பாராட்டப்படுவதாகும். திரு PS ராமையா மணிக்கொடி பத்திரிகை மூலமும் தினமணி கதிர் வாரா பதிப்பு மூலமும் பல நல்ல அரிய கதைகளை தமிழ் உலகிற்கு தந்துள்ளார். இன்றைய எழுத்தாளர்களில் சோமு அவர்கள் பலமுறை சென்னை அரசாங்கத்தின் சிறுகதைக்காக பரிசினை பெற்றுள்ளார். கல்லறை மோகினி, கேளாத கானம் என்பவை இவர்தம் அரிய படைப்புகள். விந்தன் புரட்சி மனம் உடைய ஓர் எழுத்தாளர். ஏழையின் நெஞ்ச குமுறலை அப்படியே படம் பிடித்து காட்டுவதில் வல்லவர்.
முல்லை கொடியால் என்ற இவர்தம் சிறுகதை தொகுதியில் உள்ள சிறுகதைகள் அனைத்தும் சிறுகதை மணிகள் எனலாம். டாக்டர் மூவா அவர்களின் விடுதலையா என்ற சிறுகதை தொகுதியில் உள்ள கதைகளும் குரட்டை ஒலி என்ற சிறுகதையும் சிந்தனைக்கு விருந்தூட்டுவன. பெண் எழுத்தாளர்களில் அனுத்தமா, லட்சுமி என புனைப்பெயர் கொண்டுள்ள டாக்டர் திரிபுர சுந்தரி, வேங்கடலட்சுமி, வசுமதி, ராமசாமி, ராஜம் கிருஷ்ணன், ஆர். சூடாமணி, லட்சுமி சுப்பிரமணியம், சோமதி சுப்பிரமணியன் கிருஷ்ணா, குமுதினி, எம். எஸ். கமலா, எஸ். ரங்கநாயகி, ஆர். எஸ். ஞானம்மாள், லட்சுமி நாகராஜன், கல்கி மகளார் ஆனந்தி, உமா குருமூர்த்தி, கூப்பா சேது அம்மாள், சரோஜா, ராமமூர்த்தி, குயிலி, எஸ். என். சியாமலா, விமலாராணி, கஸ்தூரி பஞ்சு, கோமகள், இந்திரா கே. ஜெயலட்சுமி, துளசி ஜெயராமன், சரஸ்வதி, ராம்நாத், வத்சலா, கோபாலகிருஷ்ணன், லட்சுமி, ராஜரத்தினம், ஜோதிர்லதா, கிரிஜா, வாசந்தி என்போர் குறிப்பிடத்தக்கவர்கள். வேங்கடலட்சுமி எழுதிய மயிலும் மங்கையும் என்ற சிறுகதை வரிசையில் சிறப்பிடம் பெறுவதாகும். ராக்கி ரங்கராஜனின் படைப்பான பல்லக்கு பரிசு பெற்ற சிறுகதை தொகுதி. பல்லக்கு என்ற கதை ஓர் அரிய கருத்தினை நுண்மையான முறையில் விளக்குகின்றது. நிலா நனையுமா என்ற இவர்தம் கதையும் ஒரு அரிய படைப்பாகும். அகிலனின் இதயச் சிறையில் ஒரு நல்ல சிறுகதை. நிலவினிலே என்னும் இவர்தம் சிறுகதை தொகுப்பில் உள்ள கதைகள் அனைத்தும் சுவை மிக்கன. இன்று சிறுகதை துறையில் மேலை நாட்டு மாப்பசான் போன்று புகழ்பெற்று விளங்குபவர் ஜெயகாந்தன். இவர்தம் யாருக்காக அழுதான் என்னும் சிறுகதை ஓர் அரிய கதை. இதை திரைப்படமாகவும் வந்தது. இவர் எழுதிய உதயம், ஒரு பிடி சோறு, இனிப்பும் கரிப்பும் முதலிய சிறுகதைகள் சிந்தனைக்கு விருந்தூட்டுபவை. சமுதாயத்தில் இருண்டு கிடக்கும் பகுதிகளை இவர் வெளிச்சம் போட்டு காட்டுகிறார். புறையோடி போன செல்லரித்து போன சமுதாயத்தின் பலவீனமான பகுதியினை இவர் அலசி காட்டுகின்றார். 600க்கு மேற்பட்ட சரித்திர சிறுகதைகளை எழுதி குவித்தவர் கோவி மணிசேகரன். இவருடைய சரித்திர கதை களஞ்சியம் காளையார் கோயில் ரதம், உயிருக்கு ஒளியும் சரித்திர சமூக சிறுகதை தொகுதிகள் மிக்க நயமும் சுவையும் உடையன. நா. பச்சமூர்த்தி பழம்பேரெழுத்தாளர், மணிக்கொடி எழுத்தாளர். இவர் எழுதிய மோகினி முதலிய கதைகள் சிறந்தன. தி. ஜானகிராமனின் சிவப்பு ரிக்ஷா, கொட்டுமேளம் நல்ல சிறுகதை தொகுதிகளாகும். இவரது சக்தி வைத்தியம் சிறுகதை தொகுதி 1979 சாகித்ய அகாதமியின் பரிசு பெற்றது. லாசா ராமாமிர்தம் எழுதும் கதைகள் மேலோட்டமாக படித்தால் பொருள் விளங்காது. சிறிது சிந்தனை செறிவோடு ஆழ்ந்த கவனமாக படித்தால்தான் அக்கதைகளினுடைய ஆழ்ந்த மறைபொருள் தத்துவம் ஒன்று நிழலாடுவதை காண இயலும். ஜெகசிற்பியனை சிறந்த சிறுகதை எழுத்தாளர் வரிசையின் முன்னணியில் வைக்கலாம். இவருடைய நரிக்குரத்தி, நொண்டி பிள்ளையார் நல்ல படைப்புகள். இவர் சிறுகதைகள் அனைத்தும் நல்ல சுவையினை நல்குவன. நா. பார்த்தசாரதி தமிழ் இலக்கியம் பயின்றவர், புதுமை இலக்கியம் உணர்ந்தவர். பழமையில் கால் கொண்டு புதுமையில் கிளைவிடும் இவர் கதைகள் அரிய படைப்புகளாய் உள்ளன. மூவரை வென்றான் என்ற சிறுகதை தொகுதியில் உள்ள கதைகள் மிகுந்த சுவை நலம் கொண்டன. டி. கே. சீனிவாசன் ஒரு அற்புதமான சிறுகதை எழுத்தாளராவார். ஆழ்ந்த கருத்துக்களை உள்ளடக்கியவர். இவர் சிறுகதைகள் பளிச்சிடும், எல்லைக்கு அப்பால், துன்பக்கதை, குரல் கொடுக்கும் குரல் ஆகியன இவர்தம் சிறுகதை தொகுதிகள். பம்பாய் சூழலை வைத்து சுவையாக கதை பின்னுபவர். மாயாவி, சாவி, நகைச்சுவை நயமிக்க சிறுகதை எழுதுவதில் வல்லவர். வாசா நாகராசனின் வெள்ளம், கூப்பாராவின் விடியுமாவிற்கு பின்னர் தமிழில் வந்த சிறந்த சிறுகதை எனலாம். கலைமகளில் வெளியான அகிலனின் எரிமலை உயர்ந்த சிறுகதை. கோவி மணிசேகரன் அவுரங்கசீப்பை பாத்திரமாக கொண்டு எழுதிய பாதுஷாவின் பாதுகை சிறந்த கதையாகும். ஷாஜகானை பாத்திரமாக கொண்டு எழுதிய கண்ணே கனியே கற்கண்டே ஆனந்த விகடனில் வந்த சமூக கதையாகும். அதுவும் அங்கே முடியுமானால் என்ற கதையும் கடையெழு வள்ளல்களை பற்றிய தனித்தனு சிறுகதைகளையும் அண்மைகால உயரிய அரிய படைப்புகளாகும். 1980ஆம் ஆண்டில் தமிழக அரசின் முதற் பரிசு ஜெகசிற்பியனின் ஒரு பாரத புத்திரன் என்னும் சிறுகதை தொகுதியாகும். 2ஆம் பரிசு மணிசேகரன் எழுதிய கோவியின் கதைகள் என்னும் சிறுகதை தொகுதிக்கு கிடைத்துள்ளன. இன்று இத்துறையில் எண்ணற்றோர் சிறக்க எழுதி வருகின்றனர். சோமாஸ், சுபஸ்ரீ, ஸ்ரீ ரங்கம் நரசிம்மன், சுகி சுப்பிரமணியன் முதலிய பழம்பேரெழுத்தாளர்களோடு தாமரை மணாளன், ராஜேந்திரகுமார், புனிதன், இனியவன், ஐரா சுந்தரேசன், பூவை எஸ். ஆறுமுகம், டி. கே. பட்டுசாமி, சுஜாதா, ஆதவன், வண்ணநிலவன், வையவன், வே. சபாநாயகம், சு. சமுத்திரம், சுபா, அழகாபுரி அழகப்பன், பூமணி முதலியோர் இத்துறையில் முன்னேறி வருகின்றனர். தமிழில் நாவல் வளர்ச்சி.
மனித மனம் கதையிலும் வரலாற்றிலும் ஆர்வம் காட்டுவது, உணர்ச்சிகளுக்கு ஒரு வடிவம் தர வேண்டும் என்று விரும்புவது ஒருவர் வாழ்வே நாவல் எனலாம். எனவேதான் மேலை நாட்டு ஆசிரியர் ஒருவர் சாதாரண மனிதர் கூட தத்தம் வாழ்வினையே வடித்தெழுதி ஒரு நாவலாகிவிடும் என்று கூறி சென்றார்கள். மேலை நாட்டார் தொடர்பால் வளர்ந்த துறை இந்த நாவல் துறை. முதற்கண் நாவலில் இலக்கணத்தை ஓரளவு காண்போம். நம் வாழ்க்கையை அவ்வாறு எடுத்துக்காட்டுவதாக கதை அமைய வேண்டுவதில்லை. வாழ்க்கையோடு இயைந்ததாக அமைய வேண்டும். மக்களின் வாழ்க்கையை விட உயர்ந்த வாழ்க்கையாக, பெருமை மிக்க வாழ்க்கையாக, ஆற்றல் மிக்க வாழ்க்கையாக கதையின் கற்பனை அமையலாம். மேலை நாட்டார் தொடர்பால் தோன்றிய இந்நாவல் துறை சென்ற நூற்றாண்டின் இறுதியில் சிறப்புடன் தொடங்கியது. மாயூரத்தில் முனிசிப் வேலை பார்த்த வேதநாயகம் பிள்ளை அவர்கள் எழுதிய பிரதாப முதலியார் சரித்திரத்தில் இருந்து தமிழ் நாவல் தொடங்குகின்றது. இந்நாவல் வெளிவந்த காலம் கிபி 1879 ஆண்டாகும். முதல் தொடர்கதை நாவல் கமலாம்பாள் சரித்திரம் ராஜமையர் 1896 விவேக சிந்தாமணி என்ற இதழில் எழுதியது. முதல் துப்பறியும் நாவல் தானவன் MS நடேச சாஸ்திரி எழுதியது. முதல் வரலாற்று நாவல் மோகனாங்கி தீதா சரவணமுத்துப்பிள்ளை 1895 எழுதியது. முதல் தேசிய இயக்கம் சார்ந்த நாவல்கள் தேசபக்தன், கந்தன், KS வேங்கடரமணி எழுதியது. முதல் சத்தியாகிரக நாவல் பலாத்காரம் சாண்டில்யன் அவர்களால் எழுதப்பட்டது. அதற்கடுத்து முதல் கிராமிய நாவல் மண்ணாசை சங்கரராம் எழுதியது. முதல் கடித நாவல் கோகிலாம்பாள் கடிதங்கள் மறைமலையடிகள் எழுதியது. முதல் கூட்டுறவு இயக்க நாவல் உழைக்கும் கரங்கள் சுகி சுப்பிரமணியன் எழுதியது. வேதநாயகம் பிள்ளை அவர்கள் பிரதாப முதலியார் சரித்திரம் சுகுணசுந்தரி மிக புகழ் பெற்றது. SM நடேச சாஸ்திரி அவர்களின் நாடகம் முதல் துப்பறியும் நாவலான தானவன் என்பதை எழுதியவர். திக்கற்ற இரு குழந்தைகள், கோமளம், குமரியானது, மாமி கொழுவிருக்கை, மதிகெட்ட மனைவி, தலையணை, மந்திர உபதேசம், தூக்கி போன்றவை அவர் எழுதிய நாடகங்கள். PR ராஜமையர் ஆபத்துக்கிடமான அபவாதம் அல்லது கமலாம்பாள் சரித்திரம், மாதவையாவுடைய பத்மாவதி சரித்திரம், விஜய மார்த்தாண்டம், முத்து மீனாட்சி இரண்டும் வரலாற்று நாவல். நடத்திய இதழ் பஞ்சாமிர்தம். புனைப்பெயர் கோணகோபாலன். இவரை தமிழ்நாட்டின் தாக்கரே என்பார் கைலாசபதி. ஆரணி குப்புசாமி முதலியாருடைய துப்பறியும் நாவல் எழுதுவதில் வல்லவர். எழுதிய இதழ் ஆனந்த போதினி. நாவல்கள் ரத்தினாபுரி ரகசியம், பவளத்தீவு, மஞ்சள் அறை மர்மம், தபால் கொள்ளைக்காரர், தேவசுந்தரி, மதனபூஜனம். ஆங்கில நாவலை தழுவி எழுதுவதில் வல்லவர். வடுவூர் K. துரைசாமி ஐயங்கார். துப்பறியும் நாவல் எழுதுவதில் வல்லவர். பாலாமணி அல்லது பக்கா திருடன், மதன கல்யாணி, மருங்காபுரி மாயக்கொலை, காட்டுராஜா. சாண்டில்யன் இயற்பெயர் பாஷ்யம். முதல் நாவல் பலாத்காரம். முதல் வரலாற்று நாவல் ஜீவபூமி. முதல் சமூக நாவல் செண்பகத்தோட்டம், மனமோகம். வரலாற்று நாவல்கள் யவனராணி, உதயபானு, கன்னிமாடம், மலைவாசல், ஜலதீபம், ராஜதீபம், பல்லவத்திலகம், கடல்புறா, மஞ்சளாறு உள்ளிட்ட 50 நூல்கள். வரலாற்று நாடகங்களை மிகுதியாக எழுதியவர். அகிலன் இயற்பெயர் அகிலாண்டம். வேங்கையின் மைந்தன் சோழர் பற்றியது. கயல்விழி பாண்டியர் பற்றியது. புதுவெள்ளம் காந்தியம் பற்றியது. சித்திரப்பாவை ஆண் பெண் உறவு பற்றியது. வாழ்வு எங்கே கலப்பு மனம் பற்றியது. பால்மர காட்டினிலே ரப்பர் தொழிலாளர்கள் பற்றியது. பாவை விளக்கு, துணைவி, நெஞ்சின் அலைகள், பொன்மலர், எங்கே போகிறோம் போன்ற சிறந்த நாவல்களை எழுதியவர். கட்டுரை நூல் வெற்றியின் ரகசியம். தமிழில் ஞானபீட விருது பெற்ற முதல் நூல் சித்திரப்பாவை. இரண்டாவது ஜெயகாந்தனின் எழுத்திலக்கியங்கள். பார்த்தசாரதி, குறிஞ்சிமலர், சமுதாய வீதி, துளசி மாடம், பொன்விலங்கு, ஆத்மாவின் ராகங்கள், சத்தியவெல்லம், நெஞ்சக்கல், பாண்டிமாதேவி, மணிப்பல்லவம், வஞ்சிமாநகர், கபாடபுரம், நித்தியவல்லி. நடத்திய இதழ் தீபம். கோவி மணிசேகரன். அஜாதசத்ரு இவரின் முதல் நாவல். பொற்கால பூம்பாவை, பொன்வேய்ந்த பெருமாள், சந்திரோதயம், சேரன் குலக்கொடி, ராஜசிம்மன் காதலி, செஞ்சி அபரஞ்சி, குடவாயிர் கோட்டம், மரக்குளத்து மாணிக்கம் போன்றன மணிசேகரனின் நாவல்கள்.
மு. வரதராஜனாருடைய செந்தாமரை, கல்லு காவியமோ, அந்தநாள், அல்லி, மலர்விழி, பாவை, கரித்துண்டு, வாடாமலர், அகழ்விளக்கு, கயமை, பெற்ற மனம், நெஞ்சில் ஒரு முள் எளிய செந்தமிழ் நடையில் எழுதியவர். பாத்திரங்களுக்கு தனித்தமிழ் பெயர்களை இட்டவர். வாரா வார் ராமசாமி பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர். அக்ரகாரத்து அதிசய மனிதர் என்று இவரை புகழ்ந்தவர் அறிஞர் அண்ணா. நாவல்கள் சுந்தரி அல்லது அந்தர பிழைப்பு, சின்ன சாம்பு, கோதைத்தீவு. பக்கிம் சந்திர சட்டர்ஜியின் ஜோடி மோதிரம் என்ற நாவலை தமிழில் மொழிபெயர்த்தவர். கே.எஸ். வெங்கட ரமணி. முருகன் ஓர் உழவன், தேசபக்தன், கந்தன் போன்ற நாவல்கள் பிரபலமானவை. சங்கரராம். மண்ணாசை, இன்ப உலகம், பெண் இனம், தீயும் வெடியும் ஆங்கிலத்தில் நாவல் எழுதிய தமிழர். கொத்தமங்கலம் சுப்பு. தில்லானா மோகனாம்பாள், மிஸ் ராதா. விந்தன், பாலும் பாவையும், சுயம்வரம், மனிதன் மாறவில்லை, பசி கோவிந்தம், மிஸ்டர் விக்ரமாதித்தன், ஓ மனிதா. ஆர். சண்முக சுந்தரத்துடைய நாகம்மாள், பூவும் பிஞ்சும், எதிர்வீட்டு ஜன்னல், சட்டி சுட்டது, மாயத்தாகம், ஆசையும் நேசமும், மனநிழல், பனித்துளி, அழியா கோலம். கொங்கு நாட்டு முதல் வட்டார எழுத்தாளர். தமிழ்வாணன். இயற்பெயர் ராமநாதன். கருநாகம், கருகிய கடிதம், 1000 கண்கள், மீனழகி, நடுவிரல், காலடி ஓசை, இரும்புக்கை, மனிதன், ஒற்றைச் செருப்பு முதலான 70க்கு மேற்பட்ட மர்ம நாவல்களை எழுதியவர். தமிழில் மிகுதியான மர்ம நாவல்களை எழுதியவர் தமிழ்வாணன். தம் நூல்களை வெளியிட வேண்டி ஆரம்பிக்கப்பட்ட பிரசுரம் மணிமேகலை பிரசுரம். ஜீவா. உயிரோவியம், தரங்கணி. தமிழ்நாட்டு டால்ஸ்டாய் என அழைக்கப்படுபவர் ஜீவா. ஜெகசிற்பியன். சமூக நாவல்கள். ஜீவ கீதம், மண்ணின் குரல், கிளிஞ்சல் கோபுரம், காண கிடைக்காத தங்கம், சொர்க்கத்தின் நிழல், காவல் தெய்வம், இனிய நெஞ்சம், தேவ தரிசனம். வரலாற்று நாவல்கள். நாயகி நற்சோனை, மகரையாள் மங்கை, பத்தினி கோட்டம், ஆலவாய் அழகன், திருச்சிற்றம்பலம், மாரம் பாவை, நந்திவர்மன் காதலி, சந்தனத்திலகம். இலங்கை தமிழ் எழுத்தாளர்களில் குறிப்பிடத் தகுந்தவர்கள் ராஜ அரியநாயகம், தங்கப்பூச்சி, அருள் செல்வநாயகத்துடைய பாசக்குரல், சே. கணேசலிங்கத்துடைய நீண்ட பயணம், நந்தி எனும் புனைப்பெயர் கொண்ட சே. சிவஞான சுந்தரத்துடைய மலைக்குழந்து என்போர் ஆவர். கல்கி நடத்திய வெள்ளிவிழா நாவல் போட்டியில் முதற் பரிசு பெற்ற நாவல் உமாச்சந்திரன் எழுதிய முள்ளும் மலரும் என்பதாகும். 2வது பரிசு பெற்ற நாவல் ராசு நல்ல பெருமாள் எழுதிய கல்லுக்குள் ஈரம் என்பதாகும். 3வது பரிசு ஏ.எஸ். ராகவன் எழுதிய யாத்திரை நாவலுக்கு கிட்டியது. ஆனந்த விகடன் பொன் விழாவை ஒட்டி நடத்திய போட்டியில் கிருஷ்ணமணி எழுதிய வேர்கள் சமூக நாவல் பரிசு பெற்றது. வையவனின் இன்று புதியதாய் பிறந்தோம் என்னும் நாவல் பரிசு பெற்றுள்ளது. அண்மைகால நாவல்கள். இனக்கவர்ச்சி ஊட்டி ஒரு புதுமை போக்கில் அழைத்துச் செல்லும் ஜெயகாந்தனின் பாரிசுக்கு போ புதினமும், ஒரு நடிகையும் ஒரு பத்திரிகையாளனையும் வைத்து புதுமுறையில் பின்னப்பட்ட ஒரு தனி நோக்கு கொண்ட ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் என்ற நவீனமும், கல்லூரி வாழ்வில் கற்பிழந்த பெண்ணின் பிற்கால வாழ்வை விளக்கும் சில நேரங்களில் சில மனிதர்கள் நாவலும், இந்நாவலின் தொடர்ச்சியாக எழுதிய கங்கை எங்கே போகிறாள் என்னும் நாவலும் சிறந்தவை. ஓவியன் ஒருவனை பாத்திரமாக கொண்டு உயரிய கற்பனையை அவனைச் சுற்றி ஓடவிட்ட கதையமைப்பும் கொண்ட 1,00,000 ரூபாய் ஞானபீட பரிசு பெற்ற அகிலனின் சித்திரப்பாவையும், எளிய தமிழில் புரட்சி முறையில் சுவை ததும்பும் புனைய பெற்ற மணியனின் மோகம் 30 வருஷம் என்னும் புதினமும், புதுமை பெண் ஒருத்தியை மையமாக கொண்டு பின்னப்பட்ட கி. ராஜேந்திரனின் சாருலதாவும் மனத்தத்துவத்தை புகுத்தி எழுதும் பெண் எழுத்தாளர்கள் ராஜம் கிருஷ்ணனின் அமுதமாகி வருக, பெரிய இடத்து பிரச்சனையையும் வாழ்வையும் தம் புதினத்தில் சித்தரிக்கும் எஸ்.ஏ.பி.யின் பிறந்த நாள் புதினமும், கல்லுக்குள் ஈரம், போராட்டங்கள், திருடர்கள், நம்பிக்கைகள் என்னும் ராசு நல்ல பெருமாளின் நல்ல புதினங்களும் மிகச்சிறந்த புதினங்களாகும். நா. பார்த்தசாரதி சமுதாய வீதி நாவலுக்காக சாகித்ய அகாதமி பரிசையும், துளசி மாடம் நாவலுக்காக அண்ணாமலை அரசரின் 10,000 ரூபாய் பரிசையும் பெற்றுள்ளார். அண்ணாமலை அரசரின் பரிசையும் 1980இல் யாகசாலை நாவலுக்காக கோவி மணிசேகரன் பெற்றார். இலக்கிய சிந்தனை நாவலுக்காக அளிக்கும் பரிசை 1981இல் பாலகுமாரன்
தன் மெர்க்குரி பூக்கள் என்னும் நாவலுக்காக பெற்றுள்ளார். மனத்தின் ஆழத்தில் இருக்கும் உணர்வுகளை, எண்ணங்களை வெளியே இழுத்தும் பலரும் உணரும் செய்யும் அற்புத நடையில் எழுதப்பட்டதாகும். இவ்வாறு தமிழுக்கு நாவல்களின் பங்களிப்பு மறக்க முடியாதவே. நாடகங்கள், நாவல்கள், சிறுகதைகள் அறிஞர்கள் இன்று வரை எழுதிக் கொண்டே இருக்கின்றனர். பெண் எழுத்தாளர்களை பார்க்கும் பொழுது அனுத்தமாவை தமிழ்நாட்டின் ஜேன் ஆஸ்டின் என்பர். மனித தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு எழுதுபவர். ராஜம் கிருஷ்ணன் இவர் எழுதிய ஆனந்த விகடன் போட்டியில் 5000 ரூபாய் பரிசு பெற்ற மலர்கள், குறிஞ்சித்தேன் மிகவும் சிறந்த நாவல்களாகும். இவரது வலைக்கரம் நாவல் சோவியத்லாந்து நேரு பரிசையும், வேருக்கு நீர் சாகித்ய அகாதமி பரிசையும் பெற்றது. கரிப்பு மணிகள் இலக்கிய சிந்தனையில் பரிசையும் பெற்றன. மறைந்த ராஜம் ராமமூர்த்தி நல்ல நாவல்களை குமுதத்தில் எழுதியுள்ளார். வசுமதி ராமசாமி காப்டன் கல்யாணன் எனும் நாவலை எழுதியவர். அந்நாளில் புகழ் பெற்றவர். லட்சுமி இவர் எழுதிய பெண்மனம், காஞ்சனையின் கனவு, மிதிலா விலாஸ், அரக்கு மாளிகை பெண் வாசகர்களையேன்றி ஆண் வாசகர்களையும் கவர்ந்த புதினங்களாகும். சூடாமணி எழுதிய சிறந்த நாவல்கள் மனத்துக்கு இனியவள், விடிவை நோக்கி என்பனவாகும். கிருஷ்ணா எழுதிய ராஜி உயரிய படைப்பாகும். விமலா ரமணி பாரிஜாதம் என்னும் நாவல் எழுதியுள்ளார். மொழிபெயர்ப்பு நவீனங்கள். இவ்வாறு காண்டேகர் எழுதிய அழகு நாவல்களை தமிழில் தந்தவர் கா. ஸ்ரீஸ்ரீ ஆவார். இவ்வாறு இக்கால படைப்பாளர்களின் பட்டியல் நீண்டு கொண்டே போகின்றன. எனவே இதற்கு ஒரு முடிவு என்பது எட்ட முடியாது. இன்று வரை பல புதிய எழுத்தாளர்கள் வந்து கொண்டே இருக்கும் இத்துறை மேன்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன. ஆதலால் இத்துறையில் பல பரிணாமங்கள் கொண்ட நாவல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அந்த வகையில் பல படைப்பாளர்